மனிதர்களால் வாழ முடியவில்லை. மலக்காக கூட வாழ்ந்து விடுவார்கள். மனிதனாக ஒரு நாள் அல்ல, ஒரு நொடி கூட வாழ முடியாது. மனித படைப்பு அவ்வளவு சிறப்புக்குரியதும், அதே நேரத்தில் மலக்காக கூட வாழ்ந்து விடலாம், மனிதனாக வாய்ப்பே இல்லை. மலக்கினுடைய படைப்பு அடிப்படை தன்மை அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தினான்? உலகம் அழிகிற வரைக்கும் என்னை நீங்கள் துதிக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மலக்கின் படைப்பில், மனித படைப்பில் அப்படி கிடையாது. சமயங்கள்ல தொழுவான், சமயங்கள்ல தொழ மாட்டான். சமயங்கள் அல்லாஹ்வை நினைப்பான், சமயங்கள் அல்லாஹ்வை நினைக்க மாட்டான். மூடு இருந்தா அல்லாஹ்னுவான், மூடு இல்லைன்னா எதுவுமே சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கரடுமுரடான, ஒரு மோசமான, எப்பொழுது அல்லாஹ்வை நினைப்பான், எப்பொழுது அல்லாஹ்வை மறப்பான் என்று அல்லாஹ்வால் மட்டுமே கணிக்க முடியும், யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் ஹாரூன் மாரூன் வந்தார்கள், மனித தோற்றத்தில் வந்தார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அவர்களால் வெல்ல முடியவில்லை, வீழ்த்தப்பட்டார்கள். கடைசி வரைக்கும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து வெளியாக்கப்பட்டார்கள் என்பதாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். நாம் கவனிக்க வேண்டும், மலக்குகள் மனித தோற்றத்தில் வந்து வெல்ல முடியாத காரணத்தினால் ஒரு பெண்ணை தொடவில்லை, ஒரு குழந்தையை கொலை செய்யவில்லை. ஆனால் மது குடித்ததின் காரணத்தினால் அவர்கள் ரஹ்மத்திலிருந்து தூரமாக்கப்பட்டார்கள். தவறு மலக்குகளாக இருந்தாலும் தவறு செய்தால் அல்லாஹ் தண்டிப்பான். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா வானில் உள்ள எல்லா வானவர்களையும் ஒன்று கூட்டினான். ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். எல்லா வானவர்களும் சுஜூது செய்தார்கள். இப்லீஸும் ஷைத்தானும் சுஜூது செய்யல. அல்லாஹ் என்ன செய்தான்? மலக்குகளை விட்டு விட்டான், இப்லீஸையும் ஷைத்தானையும் தண்டித்தான். தவறு என்று தெரிந்தால் அல்லாஹ் யார் எவர் என்று பார்க்க மாட்டான். அது மலக்காக இருந்தாலும் தண்டிப்பான், ஷைத்தான் இப்லீஸாக இருந்தாலும் தண்டிப்பான். அதனுடைய பின்னணிதான் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் நாம் சொல்லுகிற மந்திரம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தூக்கி எறியப்பட்ட, வீசி எறியப்பட்ட, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட ஷைத்தான் என்று நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உலகத்தில் அல்லாஹ்தான் தானே பாதுகாப்பு தேடணும், அல்லாஹ் தானே பாதுகாக்கிறவன். அவன் எல்லாத்தையும் பாதுகாக்கிறவன். இவன் மோசமான பண்பிலிருந்து நான் இவன் பாதுகாப்பு தேடணும். ஷைத்தான் தவறு செய்தால் அவனையும் அல்லாஹ் தண்டிப்பான். வரலாறு அந்த வரிசையிலே சுவனத்தில் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். போகக்கூடாத இடத்திற்கு போய் அந்த பழத்தை பறித்ததினால் அது ஒரு பெரிய தவறாக அல்லாஹ் உருவாக்கினான். அந்த தவறை அல்லாஹ் ஆதம் இடத்திலே சொல்லுகிறான், ஆதமே நீங்கள் செய்தது தவறு. நாம் கவனிக்க வேண்டும், தவறு நபி செய்திருந்தாலும் தவறுதான். எனவே அல்லாஹ்வுக்கு தவறு என்று தெரிந்தால் அது நபியாக இருந்தாலும் விட மாட்டான், தண்டிப்பான். மலக்கை தண்டித்தான், இப்லீஸை, ஜின்ன ஷைத்தானை தண்டித்தான். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்டார்கள், அவர்களையும் அல்லாஹ் சுவனத்திலிருந்து தண்டித்தான். வரலாறு முழுக்க வழி நெடுகிலும் நீங்கள் பார்த்தால் விண்ணுலகத்தில் உள்ள வானவர்களையும், ஜின்களையும், ஷைத்தான்களையும், நபியையும் அல்லாஹ் தண்டித்த வரலாறு குர்ஆனிலே ஏராளம் உண்டு. இதை வைத்துத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு தவறு என்று தெரிந்தால் நான் கண்டிப்பாக தண்டிப்பேன். அந்த வரிசையில் தான் மீலாது தவறு என்றால் அல்லாஹ் தண்டிப்பான். நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தியது போன்று மீலாது உண்மையிலே அது தவறாக படிக்கும் பாடல் வரிகளாக இருந்திருந்தால் எத்தனையோ உலமாக்கள் இந்த மண்ணிலே பெருமானாரை புகழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்றளவும் கூட கபர்களிலே நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ உலமாக்கள் இன்னமும் ஹயாத்தாக நபிகளாரை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், நன்றாகத்தான் வாழுகிறார்கள். தவறு என்பதாக மூளைக்கு மூளை, தெருக்கு தெரு, சோசியல் மீடியாவில் எல்லாம் அமர்ந்து கொண்டு எதிர்மறை சிந்தனைவாதிகள் தானும் கெட்டு போகாமல் தன்னோடு ஒரு பெரிய கூட்டத்தையும் சேர்த்து கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த தலைப்பு மீலாத் என்றால் அல்லாஹ் தண்டிப்பான். அன்பார்ந்தவர்களே, விண்ணுலகத்தில் மாத்திரமல்ல மண்ணுலகத்திலும் தவறு செய்தால் அல்லாஹ் தண்டிப்பான். வானத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, மண்ணில் உள்ளவர்களும். மண்ணில் உள்ளவர்கள் இஸ்லாம் துவங்கிய காலத்திலிருந்து எத்தனை பேர் அல்லாஹ் தண்டித்தான் தெரியுமா? நம்ரூதை அல்லாஹ் தண்டித்தான், ஹாமானை அல்லாஹ் தண்டித்தான், காரூனை அல்லாஹ் தண்டித்தான். அந்த வரிசையிலே பிரபலியமான வில்லன் ஃபிரௌனையும் அல்லாஹ் தண்டித்தான். அப்படியே சொல்லிக் கொண்டு வந்தால் பெருமானார் காலத்தில் அபூலஹப், அபூஜஹல், அபு சுஃபியான் போன்ற கயவர்கள், நயவஞ்சர்கள், முனாஃபிகளையும் அல்லாஹ் தண்டித்தானே.